அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவி. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் மிக அருமையான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் உங்களுடைய ஆசீர்வாதம், அதேபோல இறைவனுடைய அனுகிரகமும் பிரபஞ்சத்துடைய ஆற்றலும் நமக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நல்லா இருக்கணும். எல்லாரும் சுகமாக இருக்கணும், ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்துடன் இருக்கணும்னு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு மிக அற்புதமாக 14/4/2026 சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை பிறக்கக்கூடிய அற்புதமான ஏகாதேசி திருநாளில் இந்த தமிழ் புத்தாண்டு பெருமாளுடைய அமைப்பிலும் ராகு நட்சத்திரத்துடைய விஷயத்திலையும் பிறக்கிறனால இந்த பராபவ அப்படின்னா சில பிரச்சனைகள், அவமானம், கெட்ட பேர் இந்த அரசு சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கோ அரசியல்ல மத குருமார்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். உடல் ஆரோக்கியம் பிரபலியமாக இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாவது கெடக்கூடிய அமைப்பு வரும். பெரிய பெரிய கண்டமெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதாவது இந்த ஆண்டு பாதிக்கு மேலே ஒரு மாதிரி ஜூனுக்கு அப்புறம் ஒரு கேட்டகரியும் ஜூனுக்கு முன்னாடி ஒரு விஷயமும் நாடு சார்ந்து ஒவ்வொருத்தருங்க வீட்லேயும் பல விஷயங்கள் மாறணும்னு வச்சுங்களேன். கோச்சார கிரகங்கள் காலசர்பத்துடைய அமைப்பில் மற்ற 7 கிரகங்கள் அடவுல இருக்குது. அப்போ மற்ற கிரகங்கள் கால சர்ப தோஷம்னா ராகு கேது, அந்த கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேதுங்க. இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் 3 கிரகங்கள் புதன், செவ்வாய், சனி பகவான் மீனத்தில் இருக்கார். அதே போல் செவ்வாயோடைய விஷயங்கள் எல்லாமே புதனுடைய அந்த நீச்சம் பெற்ற புதனுடைய இருக்கிறனால உறவுகள் சார்ந்து செவ்வாய் சனியான ஒரு ஆரோக்கியத்தை குறையாக கொடுக்கறது, ஒரு எப்படிங்கன்னா அவமானம் கெட்ட பேருங்கிறத விட ஆக்சிடென்ட் ஒரு விபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏதாவது போர், இது மாதிரி பூகம்பம், காற்றுனால பிரச்சனை, இது மாதிரி பஞ்சபூதத்தினால ஒரு இடர்களை துயரங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த பராபவ ஆண்டுடைய பலாபலன்ல காட்டுதுங்க. எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இறைவன் நமக்கு எல்லாமே நல்லது செய்யட்டும். பங்குனி பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு முடிஞ்சு சித்திரை 1 அப்படிங்கிற அந்த பார்டர்ல ஆரம்பிக்கக்கூடிய சித்திரை வெயில், கத்திரி வெயில் அப்படிம்பாங்க. இதில் திருமணம் ரொம்ப இருக்காதுங்க. 2-3 முகூர்த்தம் தான் வரும் இந்த மாதம். அப்படி ஆரம்பிக்கிற விஷயம் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அதெல்லாம் அந்த கள்ளழகர் மதுரையெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். இதில் என்னன்னா நல்லா கேட்டுக்குங்க. அமாவாசை, இந்த அமாவாசை சர்வ அமாவாசை ஒன்று இருக்குது, மகாலய அமாவாசை ஒன்று இருக்குது. அப்போ இதில் போதானய அமாவாசைன்னு ஒன்று வரும். அந்த போதானய அமாவாசை இந்த மாதம் வருதுங்க. 16ஆம் தேதியும் 17ஆம் தேதி 2 நாள் மிங்கிலாய் வரக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. நரசிம்ம ஜெயந்தியெல்லாம் வரக்கூடிய ஆரம்பத்திலேயே சித்திரை மாதம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. 12 தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துடைய அமைப்பிலும் இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய விஷயத்தில் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நமக்கு பலாபலன் பரிகாரத்துடன் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி நேயர்களே, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன். ஜென்மத்தில் ராகு பகவான் என்ன இடம் செய்வார்? குரு நல்ல இடத்துக்கு போறாரா? என்ன குரு இவ்வளவு நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தார், 5ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருந்து 6ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணக்கூடிய அமைப்பு. பாதி வருஷமாக பிரிச்சுக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது, கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கக்கூடியது, தொழில் சார்ந்து, உடல் ஆரோக்கியம் சார்ந்து, அலைச்சல் சார்ந்து. வெளிநாடு போயிடுறேன் மேடம், வெளி மாநிலமாவது போயிடுறேன், நான் ஒரு கேரளா பக்கம் கர்நாடகா பக்கம் எங்கேயாவது ஒன்று ஓடிடுறேன் அப்படின்னு அந்த புலம்பல்கள் இருக்கும். மனசில் எப்படியும் ஒரு குதிரை மாதிரி அப்படியே கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கும். நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஆனால் நீங்கள் தூங்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். நரம்பு பிரச்சனையை கொடுத்துருங்க. யாருக்குங்க? கும்பத்துக்கு நரம்பு பிரச்சனையை கொடுத்துரும். செவ்வாய், புதன், சனி பகவான் 2லேருந்து பிறக்கிறாருல, குடும்பஸ்தானத்தில் சண்டை சச்சரவு, கணவன் மனைவியிட சின்ன சின்ன பிரச்சனைகள், பிளவுகள் போகலாம். பிரிவினையாக இருந்துட்டா நல்ல பிரிவினையாக இருக்கட்டுமே. வேலைக்கு போனோம், ஏம்மா 20,000 சம்பாதிக்கிறேன், 40,000 சம்பாதிக்கிறேன், அங்கே போனால் 1 லட்சம் கிடைக்கும், போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு வாங்க. 7.5 தாக்கம் நீங்கும். 2ஆம் இடத்து சனி பகவானுடைய தொந்தரவு நீங்கும். வாக்கு கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இன்னைக்கு நான் தான் எடுத்து சொல்ல போகிறேன், இது மாதிரி முன்னாடி நிற்கக்கூடிய அமைப்புகள் வேண்டாம். அறுவை சிகிச்சை கூட
நடக்கக்கூடிய அமைப்பு, உங்கள் குடும்பம் சார்ந்து சொந்தக்காரங்களுக்கு கூட உடல் உபாதைகள், ஏதாவது ஒரு இறப்பு செய்தி கூட வரலாம். நிறைய இருக்குது. கொச்சார கடிகம் எப்படின்னா எப்படிலாம் இருக்கோ அது மாதிரிக்க இந்த கேது சனியெல்லாம் இது மாதிரி இறப்புகளை கொடுத்தோம். அப்போ கடன் வாங்கி வீடு மனை யோகத்தை கட்டக்கூடிய அமைப்பு இருந்தால் வாங்கிருங்க. இஎம்ஐ கட்டுறதுக்காக ஓடுவீங்க, உழைப்பீங்க. அந்த உழைக்கக்கூடிய அமைப்பு உங்களோட சனி பகவான் உங்களோட வீடு தான். ஆனால் குருவோட வீட்டில் 2ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ ஒரு தடையை கொடுத்துட்டு அப்புறம் மாற்றத்தை கொடுப்பாருன்னு வச்சுங்களேன். தொழிலில் போட்டி பொறாமை, உங்களுக்கு யார் இருப்பா, துரோகிகள் கூட இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. கும்பத்துக்கு மேனேஜர்லாம் நல்ல பேர் வாங்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், அவ்வளோ கஷ்டப்படணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பதவி உயர்வு கிடைச்சாலும் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குறேன், நான் ஒரு நாள் டியூட்டி எக்ஸ்ட்ரா பார்க்குறேன், 6 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பார்க்குறேன், ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உண்டு. இந்த பணம் கொடுக்குறாங்க, இன்சென்டிவ் கொடுத்துட்டு படித்து மேல் படிப்பு எம்எஸ் இது மாதிரிலாம் படிப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். போனஸ் எல்லாம் கொண்டுங்க. நீங்கள் என்ன துறை சார்ந்து, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, சினிமா துறையாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் போனஸ் உண்டு. வெளிநாடு தொடர்பு உண்டு. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கும்பத்துக்கு உண்டு. 2 வார்த்தையாக நல்லது சொன்னீங்களேம்மா. சொத்துக்கள் குவியலைனாலும் பரவாயில்ல, பிரச்சனை தீருமா. சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கேவலமாக இருந்த அமைப்பெல்லாம் நீ கொஞ்சம் நல்லா இருக்கும். லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய அமைப்பில் நல்ல நல்ல காரியங்கள் பார்வை இருக்கனால உங்களுக்கு உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. உங்களுடைய குழந்தைகளுக்கும் அதே போல் உங்களுடைய குழந்தை பையன் பொண்ணு யாருக்கு அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து சரியாகும். அதுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் பார்த்துக்கணும், உங்கள் குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் பார்த்துக்கணும். பல தடைகளை தகர்த்து எரிஞ்சு வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் போகிறாரு, அப்புறமா வராருங்கிறீங்க. ராகு என்ன பண்ணுவார், 12க்கு போவார், வெளிநாடு வெளியூர் போகிறார். ஒவ்வொரு விஷயமும் என்னென்னா 12 மாதத்தை சொல்லணும் இல்லைம்மா. தமிழ் வருட பிறப்புனா நமக்கு 1 மாதம் 1 நாள் கதையாது, 1 வருட கதையல்லவா. அப்போ அந்த 1 வருஷத்தில் நமக்கு என்ன பண்ணால் வேலைப்பாடு இருக்குது, சுபகாரியம் நடக்குமா, திருமணத்துக்கு சீக்கிரம் நமக்கு செட் ஆகுமா, 2ஆம் தரம் பார்த்துட்ருக்கேன் இன்னும் ஒன்றும் செட்டே ஆகலை, அலைஞ்சிட்ருக்கேன், பொண்ணுக்கு வீண் அலைச்சல் மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ உங்களுக்கான வழிபாட்டு முறைகள் அப்படின்னா காவல் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். சரிங்களா. அந்த கருப்பராயன்லாம் சொல்லுவாங்க சனி பகவான் சார்ந்து. அதே போல் ஐயப்பன் கோயில் வழிபாடு, ஐயப்பனுக்கு மாலைக்கு போகிறீங்களா போங்க, மலைக்கு போகிறது மாலை போட்டுட்டு போயிட்டு வாங்க. குச்சனூர் நீங்கள் போயிட்டு வரணும். குச்சனூர் ஒரு சனிக்கிழமை போயிட்டு வழிபாடு எடுத்துகிட்டு சின்னதாக உங்களால் முடிஞ்ச ஒரு 8 பேர்த்துக்கு என்ன செய்கிறீங்க, தானம் தர்மமாக அன்னம் கொடுத்துட்டு வரீங்க. மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.